நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினின் உடல் 5 நாள் போராட்டத்திற்கு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த இளைஞர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் சுர்ஜித்தின் பெற்றோர்களை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்று கடந்த 5 நாட்களாக கவினின் உறவினர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் அரசின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து சுர்ஜித்தின் தந்தை கைது செய்யப்பட்ட நிலையில் கவினின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. முன்னதாக கவினின் உடலுக்கு அமைச்சர் KN நேரு, மாவட்ட ஆட்சியர் சுகுமார் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து கவினின் உடல் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சொந்த ஊருக்கு எடுத்து செல்லப்பட்டது. ஆணவ படுகொலை செய்யப்பட்ட அன்பு தம்பி கவினுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். அம்மா பண்ணுங்கய்யா. இந்த பழைய மட்டும் இன்சூரன்ஸ் காசி பாட்டுன்னு உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்கய்யா.